ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது இல்லையா? அந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, வெளியே போகலாமா, சமைக்கலாமா, தூங்கலாமா, அதுக்கப்புறம் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கணுமா கண்டிப்பாக, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, குறிப்பாக ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, முதல் குழந்தைக்கு நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுட் வரும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கிரகணம் நாளைக்கு எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி நம்ம இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து மத்தியானம் தான் முடியுது. பகலில் தான் நடக்குது இந்த சந்திர கிரகணம் நமக்கு. ஸோ எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நாளைக்கு 6:53க்கு ஆரம்பித்து மத்தியானம் 12:32க்கு முடியுது. இது எப்போ அந்த சந்திர கிரகணம் உச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:43க்கு பார்த்தீங்கன்னா அது பீக்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில வீடியோஸில் 9:43லேருந்து 12:32 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா காலையில் 6:53க்கு இந்த சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பகலில் இருக்கனால இந்த சந்திர கிரகணம் நமக்கு தெரியாது. சந்திர கிரகணம் நடக்கும், ஆனால் நமக்கு பகலில் இருக்கனால நம்ம அதனால் பார்க்க முடியாது. நம்மளோட சூரியன் வெளிச்சத்தில் அது மறைஞ்சிரும். ஆனால் கிரகணம் நடக்க தான் செய்யும். அதே மாதிரியே நமக்கு இது பகலில் இருக்கும்போது சில கண்ட்ரீஸில் நைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் தான் இந்த சந்திர கிரகணம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்கிறத நம்ம பார்க்கவோ உணரவோ முடியாது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமான்னா தாராளமாக தண்ணி குடிக்கலாம். கிரகணத்தப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரகணத்தப்போ சாப்பிட்ற உணவுகள் ஒத்துக்காது. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் மைல்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு நடக்கிற கிரகணம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் கிடையாது, சந்திர கிரகணம் தான் நடக்குது. அதனால் நமக்கு பகலில் நடக்கிறதுனால அதோட தாக்கம் இருக்காது. இருந்தாலும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான உணவுகள் சாப்பிடாம, அதாவது நான்வெஜ்ஜு, ஆயிலில் ஃப்ரை பண்ணுது, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி தாராளமாக குடிக்கலாம், எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தப்பே கிடையாது. கிரகணத்தப்பையும் நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் தான் தப்பு, குடிக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த டைமில் சமைக்கலாமான்னா தாராளமாக சமைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் சமைச்சிக்கலாம், அந்த டைமில் சமைச்ச ஃபுட்டையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரிய கிரகணமாக இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இது சந்திர கிரகணம், இதோட தாக்கம் நமக்கு இருக்காது, பகலில் நடக்கிறனால நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடக்குது பார்த்திங்களா, அந்த 6 மணி நேரமும் வெளியே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வருஷமாகவே இப்போ நம்ம நாடுன்னு மட்டும் கிடையாது, ஃபாரினில் கூட நிறைய இடத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வெளியே போகக்கூடாது, ஏஜ் ஆனவங்க போகக்கூடாது, ப்ரெக்னென்ட் இருக்கவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அறிவியல் பூர்வமாக அது உண்மை இல்லாட்டியும் கூட ஒரு ரொம்ப வருஷமாக நம்ம சொல்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் போகிறதுனா போகலாம், ஆனால் அந்த ஃபுல் 6 மணி நேரமும் வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்காதீங்க. ஆட்டோவில், காரில், பஸ்ஸில் அந்த மாதிரி போயிட்டு எங்கே போனோமோ போயிட்டு ரிட்டன் வந்துடுங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் வெயிலில் 6 மணி நேரம் கண்டினியூவாக இருக்காதீங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கிரகணம் அப்போ ஃபோன் பேசக்கலாமா, லேப்டாப் பார்க்கலாமா, அந்த மாதிரிலாம் டவுட் வரும். அதெல்லாம் நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரிய கிரகணத்தப்பெல்லாம் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஹீட் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றனால வந்தோன்னே குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் சந்திர கிரகணம் அப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் வேணால் குளிச்சுக்கலாம். ஆனால் வீட்டிலே இருக்கீங்கன்னும் போது கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் சிலர் கேட்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. சிலர் இந்த கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்போ பிரகாரத்தெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி கோயிலுக்குள்ளே போயிடும் அப்படின்றதுனால. அதே மாதிரி வீட்லேயுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் வீடு தொடச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்தது தான். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா, இல்லைனா ஃபாலோ பண்ண வேணாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. மற்றபடி ரொம்பலாம் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. சந்திர கிரகணம் நம்ம ஊரில் நாளைக்கு நடக்கலை, அதனால் இதோட தாக்கம்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது. நார்மலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நார்மலாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் டே டு டேயில் பண்ணுவீங்களோ பண்ணலாம். வெளியே போகிறதுனா தாராளமாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.